உங்கள் எல்லாருக்கும் எங்களுடைய அன்பான வணக்கம். எங்கள் படத்தில் நடிச்சிருக்கிற எங்களுடைய மியூசிஷியன், ஆர்டிஸ்ட், ஆக்டர்ஸ் இப்போ சொன்ன மாதிரி வானவில் வாழ்க்கையோட ஒரு ப்ரிசைஸ் ப்ரீஃப் இன்ட்ரோ உங்களுக்கு கொடுத்தாங்க. இப்போ வானவில் வாழ்க்கைன்றது என்ன படம்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இது ஒரு இசைப்படம். இசைப்படம் வந்து இந்தியாவில் அவங்க ரொம்ப அழகாக சொன்னாங்க, இந்தியாவில் வர எல்லாமே மியூசிக்கல் ஃபிலிம்ஸ் தானேன்னு. வெளிநாடுகளில் நம்மள மாதிரி இந்திய படங்களுக்கு நல்ல கிராக்கி மவுசாம் வெளிநாடுகள், ஏன்னா ரொம்ப வித்தியாசமான ஒரு ஃபார்மேட் அமைப்பில் நம்ம படங்கள் உருவாக்கப்படுது. இந்த பாடல்கள், சண்டைகள் இதெல்லாம் அவங்களுக்கு வித்தியாசமாக இருக்கிறனால நல்ல என்டர்டெய்னர் உங்கள் ஃபிலிம்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி மியூசிக்கல் வரப்போகிறோம் இருந்தாலும் பிராட்வே மியூசிக்கல் மாதிரி ஸ்டைலில் ஹாலிவுட்டில் வந்து திரையில் தோன்றி நடிக்கிறவங்களே பாடுறதும் இசைக்கிறதும் ஒரு பாணி இருக்கிறது. அந்த ஜான்ராவில் வந்து இங்கே அதிகப்படியான முயற்சிகள் நடக்கலை. இது பல வருடமாக இந்த மாதிரி ஒரு படம் செய்யணும். பீயிங் எ மியூசிஷியன், ஒரு இசைக்கலைஞனா அந்த ஆசை எனக்கு இருந்தது. அது செய்கிறதுக்கு ஒரு சரியான தருணம் எனக்கு கிடைத்தது. இந்த மாதிரி படங்கள் வந்து கொஞ்சம் பரிச்சார்த்த படமாக தான் இருக்கும். இதை வந்து சப்போர்ட் பண்ணுறதுக்கு நிறைய தயாரிப்பாளர்கள் கிடையாது. என்கிட்ட நண்பர்களாக வந்த பல இயக்குநர்கள்ட்ட நான் கேட்டது உண்டு, ஒரு மியூசிக்கல் ஒன்று பண்ணலாமே, பண்ணுங்களேன், வித்தியாசமாக நிறைய பாட்டு பண்ணி பார்க்கணுன்னு ஆசையாக இருக்குன்னு. அவங்களுக்குன்னு சில இலக்குகள் இருக்கிறது, அவங்களுக்கு பிடித்த படங்கள் பண்ணணுன்றனால யாருமே அதிகப்படியாக இது ஆர்வம் காட்டி முன் வராததுனால சரி ஒரு இசைக்கலைஞனால நம்மளே ஒரு இசைப்படம் பண்ணுவோன்ற எண்ணத்தில் தான் ஆரம்பித்தேன். இயக்கணுங்கிறது என்னுடைய பெரிய எண்ணம் இல்லை, ஒரு இசைப்படத்தின் பின்னணியாக நான் இருக்கணும், என்னுடைய கனவுகள் வெளிப்படணுன்றதான் இந்த படத்தினுடைய வெளிப்பாடு. அதுதான் வானவில் வாழ்க்கை, பார்ட்னர் பை டாடா குளுக்கோ பிளஸ். இந்த படத்தை வந்து நான் யார்கிட்ட போய் எடுத்து சொன்னாலும் தயாரிப்பாளர்கள் ஒரு நிமிஷம் தயக்கம் காட்டுவாங்க. என்ன நீங்கள் பாட்டுக்கு 10-15 பாட்டை போட்டு எடுத்துகிட்டு வரீங்க, தேட்டரில் 4 பாட்டு போட்டாலே வெளியே போயிடுறாங்க எந்திரிச்சு பாப்கார்ன் வாங்குறதுக்குன்னு. அப்போ நான் சொன்னேன், இசைப்படம் இப்படி தான் இருக்கும்னு சொல்லி. எந்த விதமாக நான் கஷ்டப்பட்டு உங்களை கன்வின்ஸ் பண்ண அவசியமே இல்லாமல் என்னுடைய நண்பர் என்னுடைய ப்ரொஃபஸர் டாக்டர் ஜோசப் செல்வராஜ் 25 வருடங்களாக மதுரையில் ஒரு கல்லூரியில் எக்கனாமிக்ஸ் ப்ரொஃபஸராக இருக்கார், விரிவுரையாளராக. இவர்கிட்ட நான் என்னுடைய எண்ணத்தை பகிர்ந்துக்கிட்டப்போ அவர் சொன்னார், எனக்கு ஒரு நல்ல நண்பர் இருக்கார், ஒரு நல்ல பிஸ்னஸ் மேன். அவரு வந்து இந்த மாதிரி ஒரு இதில் நான் அவர்கிட்ட பேசி பார்க்குறேன், அவருடைய ஆர்வம் எப்படி இருக்குன்னு. ஏன்னா அவருக்கும் சினிமாவுக்கும் சம்மந்தமே கிடையாது. அவர் சொல்லியிருக்காரு, எனக்கு இப்போ தான் கொஞ்ச நாள் முன்னாடி தெரிஞ்சது, திருமணத்துக்கு பிறகு மனைவியை கூட்டிட்டு 3 படம் தான் பார்த்துருக்கிறாரா இத்தனை வருஷத்தில், 25 வருட வாழ்க்கையில். அதனால அப்படிப்பட்ட ஒருத்தரை போய் இவர் சொல்லவும் நல்ல படமாக தான் நிச்சயம் நம்ம பண்ணுவோம்னு சொல்லி அவர் இவங்களோட இணைந்து இந்த படத்தை தயாரிக்க முன் வந்தார். அதனால தயாரிப்பாளர் திரு ஜோசப் அவர்களுக்கும் என்னையும் அவர்களை இணைத்த என்னுடைய நண்பர் டாக்டர் ஜோசப் செல்வராஜுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி. இவர்களுடைய நிறுவனம் தான் ஓஷியானா ஏஜேஆர் சினி ஆர்ட்ஸ் பிரைவேட் லிமிடெட். இவர்களுடைய முதல் தயாரிப்பு இது. இந்த வானவில் வாழ்க்கையை டாடா குளுக்கோ பிளஸோட இணைந்து நாங்கள் வழங்குகிறோம். இப்போ இந்த படத்தினுடைய சாம்பிள் ட்ரெய்லரை எனக்கு மிகவும் தனிப்பட்ட விதத்தில் உங்களுக்கும் பிடித்தமான டைரக்டர் வசந்த் அவர்கள் மூலமாக இந்த ட்ரெய்லரை நான் லான்ச் பண்ண அவரை வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். அன்பு சிவம் இரண்டு என்பார் அறிவிலார், அன்பே சிவம் என்பதை அறிகிறார். யாரும் அன்பே சிவம் என்று அறிந்த பின் அன்பே சிவமாய் அமர்ந்திருந்தாரே. எல்லோருக்கும் என் இனிய காலை வணக்கம். ஜேம்ஸ் வசந்தன் பேசுனது ஒரு வார்த்தை 1 லட்சம் இல்லை, ஒரு வார்த்தையும் 1 லட்சம். ஸோ ரொம்ப நிஜமாக எனக்கு ரொம்ப பிடிச்ச பாடல்கள். அதாவது வந்து செலக்ட் பண்ணி நம்ம வந்து இந்த பாட்டெலாம் வேண்டான்னு சிலதை விட்டுட்டு எப்போ பாரு மெலடி கேட்கணும்னு நினைக்கிற போது எனக்கு அவரோட பாடல்கள் எதுவுமே விட முடியாத அளவுக்கு அவ்வளோ ரொம்ப பிடிச்ச பாட்டுகள் நிறைய போட்டிருக்காரு. ஒரு பாட்டும் எனக்கு அவருக்கு பிடிக்கும். நான் வந்து பசங்கள்லேருந்து அவர் பண்ண அந்த நாணயம் படத்துலேருந்து கண்டினியூஸாக அவரோட பாடல்கள் எனக்கு ரொம்ப பிடிக்கும். மனசுக்கு ரொம்ப இதமான பாடல்களை போடக்கூடிய நான் சொல்லலாம் ஒரு மெலடி கிங் அவர். ஸோ நிறைய ஏரியாவில் நிறைய வித்தியாசமான முயற்சிகள் பண்ணியிருக்காரு. கண்டிப்பாக இந்த படம் டைரக்ஷன் இதையும் அவர் சிறப்பாக பண்ணியிருப்பார். அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். அந்த டீமுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். இந்த டீமை பார்க்குறதுக்கே ரொம்ப ஆர்வமாக இருக்குது. எல்லாம் +2 படிக்குதுன்னு நினைக்கிறேன். அவ்வளோ ரொம்ப ஸ்வீட்டாக, ரொம்ப யங்ஸ்டர்ஸ் எல்லோரும் பாடி வேறு நடிக்கிறீங்க. ஏன்னா இன்றைக்கி வந்து தமிழ்நாட்டில் ஃபுல்லாக வந்து மொத்தம் ஒரு 100 பேர் இருந்தாங்கன்னா 50 பேர் பிரபுதேவா, மீதி 50 பேர் சித்ரா பாடுறாங்க, இல்லைன்னா ஆடுறாங்க. அவ்வளோ பேருக்கும் அவ்வளோ டேலண்ட் இருக்குது. ஸோ அதை பார்க்குறதுக்கே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. வெரி நைஸ். உங்கள் எல்லாருக்கும் என்னுடைய ஆல் த வெரி பெஸ்ட். ஒரு ட்ரெய்லர் சாம்பிளோ இல்லை நீங்கள் சாங் விஷுவல்ஸோ பார்த்த பிறகு ஒரு ஒளிப்பதிவாளரை பற்றி வார்த்தைகளில் ஒருத்தர் சொல்கிறதுக்கு அவசியமே படாது. எப்போவுமே அந்த படம் தானே அதுக்கு அத்தாட்சி. அதனால் அவருடைய திறமையை நீங்களே விளங்கிட்டு அவரை பாராட்டுவீங்க. தேங்க்ஸ் ஆர்கே பிரதாப் ஃபார் பீயிங் வித் மீ த்ரூ அவுட் த ஃபில்ம். சாபு ஜோசப் எடிட்டர் வந்து உங்கள் எல்லாருக்குமே தெரியும். ரொம்ப குறுகிய காலத்தில் மிகப்பெரிய உயரத்தை தொட்டு கொண்டு இருக்கிறவர். 2014 தேசிய விருது, நேஷனல் அவார்ட் ஃபார் எடிட்டிங், வல்லினம் படத்துக்காக வின் பண்ண சாபு ஜோசப். கூடவே இந்த நேரத்தில் இந்த போன பாடல் சூப்பர் கேர்ள் எழுதுனது வந்து சிங்கர் ஹரிஷ் ராகவேந்திரா.
அவர் இப்போ நியூயார்க்கில் ஷோஸில் இருக்கனால வர முடியலன்னு மெசேஜ் அனுப்பியிருக்கிறாரு. அவரை இந்த நேரத்தில் நாங்கள் கௌரவிக்க விரும்பினோம். எனக்கு பிடித்தமான சிலரை இந்த நிகழ்ச்சிக்கு நான் வரவழைக்கணும்னு ஆசைப்பட்டேன். அதில் ஒன்று தான் என்னுடைய இயக்குனர் பாண்டிராஜ். பசங்க படம் முதல் முறை வந்து கதை சொல்லணும் உடனே எனக்கு சின்ன பசங்க படம் பண்ணணும், எப்படி இந்த மியூசிக்கல் மாதிரி எனக்கு இந்த குட்டி பசங்க கதை ஒரு படம் ரொம்ப வருஷமாக ஆசை இருந்தது. சொன்ன உடனே ரொம்ப பிடிச்சி போச்சு. ஆரம்பித்த உடனே ஏன்னா அது குட்டி பசங்கன்னு சொல்லி முடிக்கும் பொழுது படமே நான் பார்த்த மாதிரி இருந்தது. அப்படி ஒரு பிரமிப்பு. அது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் பாண்டியராஜோட ஒரு திறமை என்ன சொல்லணும்னா, நாங்கள் இந்த படத்துக்கு உனக்கு நினைவு இருக்கான்னு தெரியல, ஒரு டியூட் கம்போஸ் பண்ணி முடித்து லிரிக்ஸும் எழுதி முடிச்சிட்டோம். ஆங்கில உதடு அறிவியல் கண்கள் எல்லாம் ரெடியாக இருக்கு, ரெக்கார்ட்லாம் பண்ணலை. இன்னொரு பாட்டுக்கு ஒரு டியூன் தேடிட்டு இருக்கும் பொழுது நான் சொன்னேன், என்னோட பேங்க்ல ஒரு டியூன் இருக்கு, அதை போட்டு காமிக்கிறேன் பாருன்னு சொல்லிட்டு தேடினேன், கிடைக்கவே இல்லை. சரி எங்கேயாவது பை மிஸ்டேக் எனக்கு இந்த டிஸ்கார்டட் டியூன்ஸ்னு ஒரு ஃபோல்டர் வச்சிருப்பேன். எனக்கு பண்ணிட்டு பிறகு லேட்டர் கேட்கும்போது பிடிக்கலன்னு நினைக்கிற டியூன்ஸை ஒரு ஃபோல்டரில் வச்சிருப்பேன், டிஸ்கார்டட் டியூன்ஸ். அதில் தேடிக்கிட்டே வரும்போது திடீர்னு ஒரு டியூன் ஒரு லைன் ஒரு 10 செகண்ட்ஸ் தான் ஓடி இருக்கும் ஃபர்ஸ்ட் பிகினிங். போனோடனே நிறுத்துங்க அது போட்டு காமிங்க, நான் போட்டேன். இதுதான் என்னோட நம்ம படத்தோட டூயட் டியூன்னாரு. சொன்னால் அதான் ஏற்கனவே டியூன் போட்டு லிரிக்காக எழுதிட்டோமே. இல்லை அது ஓகே, பட் இதுதான் நம்ம டியூன். அது கிடையாது, எனக்கு இதான் டியூன்னார். இது எனக்கு எந்த ஃபோல்டரில் இருக்குன்னு பார்த்தியா பாண்டியராஜ்னு? இது பிடிக்காத டியூன்ஸில் இருக்குன்னு. சார் இது எனக்கு பிடிச்சிருக்கு, இதான் நம்ம படத்த டியூன். அது என்ன பாட்டாக இருக்கும்னு தெரியுமா உங்களுக்கு? ஒரு வெட்கம் வருதே வருதே. அதான் அவரு அந்த 10 செகண்ட்ல ஒரு பாடலோட திறமை, ஒரு பாடலோட பின்னணியில் என்ன அருமை இருக்குன்னு புரிஞ்சுக்கிற திறமை வந்து ஒரு இயக்குனருக்கு மட்டும்தான் இருக்குன்றதை அன்னைக்கு நான் விளங்கிக்கிட்டேன். நான் பிடிக்கல நினச்சி விட்டுருந்தா ஒருவேளை அந்த பாட்டு வெளியில உங்களுக்கு வந்து சேர்ந்திருக்காது. ஸோ தேங்க்ஸ் டு பாண்டியராஜ் ஒன் மோர் டைம். நன்றி பாண்டியராஜ். இந்த படத்தினுடைய அடுத்த 3 பாடல்களை வெளியிட தான் இப்போ நான் பாண்டியராஜ் மேடைக்கு அழைத்திருக்கிறேன். அந்த 3 சாங்ஸ் அந்த ஓரமாக போய் உட்காந்துருந்தேன். தூக்கி அந்த இங்கே உட்கார வைக்கும்போதே எனக்கு ஒரு டவுட் இருந்தது. சரி பரவாயில்ல, எதுக்கு அதை மீறி நான் இன்றைக்கி வந்தேன் அப்படின்னா, ஜேம்ஸ் வசந்த் சார் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஒரு பிடிச்ச மியூசிக் டைரக்டரை மீறி ஒரு மனிதராக எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இன்றைக்கும் பசங்க படத்தை வந்து ஏன்னா நான் அவரை வந்து அட்டனக்கால் போட்டுக்கிட்டு இவர் படங்களை விமர்சனம் பண்ணுறதுலேருந்து எனக்கு அப்போ பிடிக்காத ஒரு நபராக இருந்து சுப்பிரமணியபுரம் சாங்கை கேட்டுட்டு பிடித்த நபராக உள்ளே போய் உட்காரும்போது சரி அவர் பயங்கரமாக இருப்பார் போல் அப்படின்னு நினச்சா, கீழே தரையில் உட்காந்து பேசலாமா அப்படின்னு சமணங்கோழி உட்காந்துக்கிட்டு தான் 2 பேரும் கதை பேசணும். அப்போ பிடிச்சது இப்போ வரைக்கும் அது தொடர்ந்துக்கிட்டே இருக்கு. என்ன அப்படின்னா, விஜய் டிவிக்குள்ளே ஒர்க் பண்ணுறவங்க மட்டும்தான் கோட்டு போட்டுக்கிட்டு இருப்பாங்கன்னு நினச்சேன். வெளில வந்தாலும் கோட்டு போட்டுக்கிட்டே தான் இருக்கணும் அப்படிங்கிறது கழட்டவே கூடாதுன்னு கட்டணம் கட்டிக்கிட்டு இருக்கீங்க போல். பரவாயில்ல. அதான் இன்னைக்கு பேசுகிற இன்றைக்கி ஆடியோ லான்ச்சுக்கு போகிறோம் அப்படின்னோடனே நான் அந்த ராசியெல்லாம் படிக்க மாட்டேன், இன்றைக்கி படித்தேன். வாயை வச்சுக்கிட்டு சும்மா இருக்கணும் அப்படின்னு வேறு எழுதியிருந்தாங்க. அதுவும் தனிநபர் தாக்கல் கண்டிப்பாக வேண்டாம் அப்படின்னு வேறு எழுதியிருந்தாங்க. நீங்கள் வேணாலும் போய் படித்து பாருங்கள், கன்னிராசிக்கு இன்றைக்கி அதுதான் போட்டிருக்கோம். அதனால் வந்து நான் இங்கே யாரையும் எதையும் இது பண்ணல. சார் சொன்னார்ல மியூசிக் ஸ்கிரிப்ட் பண்ண சொல்லி 200 பேர்ட்ட நான் கேட்டேன். என்னையும் கேட்டார், மியூசிக் சம்மந்தமாக ஒரு நல்ல ஸ்கிரிப்ட் பண்ணுங்கம்மா அப்படின்னு சொன்னார். நான் வேணா யோசிக்கிறீங்க சார் அப்படின்னேன். மியூசிக் டேரக்டர்கிட்ட 4 சாங் வாங்குறதுக்கே நாக்கு தள்ளுது, இதில் மியூசிக் சம்மந்தமாக ஒரு கதை யோசித்து இது தனிநபருக்கு தாக்கல் கிடையாது. பொதுவாகவே சொல்கிறேன், ஆசை தான் இருந்தாலும் உங்கள் மூலமாக அது தமிழ் சினிமாவுக்கு ஒரு மியூசிக் டேரக்டர் மூலமாகவே வர்றது வந்து உண்மையிலேயே பார்க்குறதுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அப்புறம் என்ன அப்படின்னா, இன்றைக்கும் அவங்க மனைவியார் அந்த சிக்கன் சாப்பிட்டதுல இன்னும் நாக்கிலே டேஸ்ட் இருக்கு. அவ்வளோ சாப்பாடும் பிரமாதமாக பரிமாற வர வந்து நாங்கள் வந்து சசிகுமார் சார் எல்லாருமே என்ன சொல்லிக்குவோம்னா வாத்தியார்னு சொல்லிக்குவோம். வாத்தியார்னு தான் சொல்லுவோம். ஏன்னா அவர் வந்து பயங்கரமாக சினிமாவில் வந்து அதை இப்படி பண்ணக்கூடாது, பட்ஜெட்டை ப்ரொடியூசருக்கு இழுத்தூட்டக்கூடாது, இது இப்படி பண்ணணும் அது பண்ணணும் எங்களுக்கு பயங்கரமாக அட்வைஸ் பண்ணிக்கிட்டு இருக்க ஒரு வாத்தியார் வேற. ஆனால் அவருடைய ஒரு சின்ன விஷயங்கள் பார்த்துட்டு என்ன வாத்தியார் இப்படி போய் ஒரு சின்ன விஷயத்தில் இதுவாகிட்டாரு அப்படின்னு ஒரு விஷயம் பக்கத்து வீட்டில் ஒன்று மாட்டிக்கும் போது எனக்கே ஆச்சரியமாக இருந்தது. என்ன பக்கம்லாம் பாடம் எடுக்கிறவர் ஒரு பெரிய மனுஷிட்ட போய் இப்படி இதுவாகிட்டாரே அப்படின்னு சொல்லி அன்றைக்கி ரொம்ப நான் வருத்தப்பட்டேன். ஏன்னா அதோடைய மன வலி எனக்கு என்னன்னு எனக்கு தெரியும். ஏன்னா நானும் ஒரு பிரச்சனையில் மாட்டி அப்போ முடிச்சுக்கிட்டு இருந்தேன். ஒரு சின்ன சின்ன விஷயங்களில் வந்து அதெல்லாம் தான் நமக்கு வந்து ஒரு பெரிய விதமான ஒரு கான்ஃபிடென்ட்டை கொடுக்கும். ஜேம்ஸ் வசந்த் சார் அதுக்கப்புறம் தான் இப்படி ஒரு கான்ஃபிடென்ட்டாக அந்த படத்தில் டைரக்ஷனில் இறங்கியிருக்காரு அப்படின்னு அந்த வலிமை தான் கண்டிப்பாக ஒரு இதை கொடுத்துருக்கும் அப்படிங்கிறது நம்புகிறேன். அப்புறம் அதே மாதிரி மியூசிக்கலாக ஒரு பெரிய லெவலில் ஜேம்ஸ் வசந்த் சார் வரணும் அப்படின்னு நான் சசிகுமார் சார்லாம் ஆசைப்பட்டேன். அவர் சில நேரங்களில் கதைகளை கேட்டுட்டு ஒதுக்கி வர வச்சுருவார், இது வேண்டாம் நான் இது எதுக்கு நான் பண்ணணும் அப்படின்னா. இன்னும் கமர்ஷியலாக பெரிய லெவலில் வர்றதுக்கு நான் நினைக்கிறது என்னென்னா சின்ன சின்ன குறைகள் ஜேம்ஸ் வசந்த் சார் இருக்குது. என்ன அப்படின்னா, அவர் ஃபோன் அடித்த உடனே எடுத்துடுறாரு. அது எடுக்கக்கூடாது. ஒரு 4 நாள் 5 நாளைக்கெலாம் ஃபோன் எடுக்கக்கூடாது, அப்போ தான் இதுவாக முடியும். அதே மாதிரி டியூனு வந்து கேட்டேன் அப்படின்னோம்னா ஒரு 2-3 நாளில் கொடுக்கக்கூடாது, 2-3 மாதம் எடுத்துக்கணும்.
இதெல்லாம் ஒரு சின்ன இது இருக்குது சார். அப்புறம் ஏன்னா நானும் அப்படி தான் சில விஷயங்கள் புரியாமல் அந்த நான் யாரோ ஒரு நம்பர் எழுதிவிட்டார், பாண்டராஜ்னா பைக்கில் தான் ஓட்டிக்கிட்டு திர்றாரு அப்படின்னாரு. ஏன் இப்படிலாம் எழுதி விடுறீங்க? பங்குச்சந்தையில் எப்படி இறங்குச்சோ அதே மாதிரி என்னுடைய சம்பளம் இறங்கி போயிடுச்சு. நீங்கள் என்ன சார் பெட்ரோல் போட்டுக்கிறதுக்கு பைக்கில் என்ன சார் போறீங்க அப்படின்னு சொல்லி என் சம்பளம் இறங்கி போயிடும். அதனால இல்லை, நான் அடுத்து ஆடி ஜாக்குவார் அப்படி போக போகிறேன். அதனால் வந்து நான் பைக்கில் போகிறலாம் தயவுசெய்து எழுதுறேன். சில விஷயங்கள் சினிமாவில் நம்ம மெயின்டைன் பண்ணணும் சார். அதனால் வந்து நீங்கள் வந்து மியூசிக் போடணும் அப்படின்னா அவங்க வீட்டுக்காரம்மாக்கிட்ட நீங்கள் கேட்கணும், எந்த ஃபாரின்மா நம்ம போகலாம் அப்படின்னு கேட்டுட்டு வா அங்கே போடுங்க, அப்போ தான் நான் மியூசிக் எனக்கு வரும் அப்படின்னு நீங்கள் பில்டப் கொடுக்கணும். அது பார்த்துங்க, எங்களுக்கு சினிமாவில் வந்து பார்த்தா 15-25 கோடிக்கு மேலே பண்ணத்தான் பெரிய டேரக்டர் வாங்க முடியும். 120 நாளுக்கு மேலே ஷூட்டிங் எடுத்தால் தான் பெரிய டேரக்டர்னு பேர் எடுக்க முடியும். எனக்கு இந்த அடுத்து அதிகமாக நான் ஒரு எடுத்துக்கிட்டு இருக்க படத்தில் வந்து மிகப்பெரிய டேரக்டர் நானாக தான் இருப்பேன். ஏன்னா 2 வருஷமாக எடுத்துக்கிட்டு இருக்கேன். என்ன சினிமாவில் இதெல்லாம் தேவைப்படுது. அதனால வந்து நீங்கள் தயவுசெய்து இன்னமே ஃபோனை உடனே எடுக்காதீங்க. நான் அடித்தேன்னா உடனே எடுத்துடுறீங்க. அது மாதிரி எல்லா டேரக்டர்களுக்கும் எடுக்கக்கூடாது. ஒரு 4 வாரம் சென்று வாங்க, ஒரு 4 மாதம் டியூன் எடுத்துக்கோங்க, ஃபாரின் போய் மியூசிக் போடுங்க. இன்னும் மிகப்பெரிய இந்த படம் டைரக்டராக கண்டிப்பாக எப்படி சுப்பிரமணியபுரத்தில் நம்ம மனமார்ந்த வாழ்த்துக்கள் இருந்துக்கிட்டேன். கொஞ்சம் வாயை கண்ட்ரோல் பண்ணலன்னு நான் நினைக்கிறேன். ஆனால் நான் வந்து தனிநபர் தாக்கல் எதுவும் பண்ணலை. பொதுவாக சினிமாவில் உள்ள விஷயங்களை ஷேர் பண்ணிக்கிட்டேன், அவ்வளோதான். நன்றி. எல்லாத்தையுமே எல்லா மியூசிக் டைரக்டருமே தான் சொல்கிறேன். அந்த கவிஞர் யுகபாரதி இருக்காரு, அவர் அடுத்து வந்து மேலே பேச இன்னும் தெளிவாகவே சொல்லுவார் என்ன நடந்தது, மியூசிக் டைரக்டர்லாம் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க. அது கவிஞரை பற்றி ஒரு கவிஞர் பாட்டு எழுதும்போது கண்டிப்பாக கவிஞர்களுக்கும் ஒரு நாள் இருக்குது. எப்படியும் இந்த கவிஞர்களும் அப்படித்தான், எப்படியும் உட்காந்து ஒரு 4 மணி நேரத்துக்கு மேல பாட்டு எழுதுறது கிடையாது. ஆனா ஒரு 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 20 நாள் ஆகும், அப்பதான் நான் உள்ளுக்கு போகணும். இன்னொரு கவிஞர்லாம் சொல்லுவாரு, எனக்கு 4 மாத காலங்கள் ஆகும் இந்த பாடலை எழுத வேண்டும் அப்படின்னாங்க. ஐயோ, நான் 4 மாசத்துல படத்தையே முடிச்சிருவேன் அப்படின்னு சொல்லி. அதில் வந்து யுகபாரதி கவிஞர் அவர் தான் எழுதி ஒரு 10 நாள் சென்று தர்றேன்னு வச்சுட்டு அதை வச்சுவிட்டு அந்த 10வது நாள் எடுத்து அன்னைக்கு தான் எழுதி கொடுப்போம். அது எதுக்கு இன்னைக்கு உட்காந்து எழுதிடுவோம் வாங்க அப்படின்னு சொல்ற ஒரு கவிஞர் யுகபாரதி. அதனால அது ரொம்ப பிடிக்கும் எனக்கு யுகபாரதி தான். சரி, போயிட்டே இருக்கும், வாங்க முடிப்போம். நன்றி பாண்டியராஜ். என்னோட வயதில் இளையவராக இருந்தாலும் உங்களை வாழ்த்துக்கள் எனக்கு பெரிய விஷயம். ஏன்னா ஒரு இயக்குனராக நீங்கள் வந்து ஏற்கனவே நிரூபித்தவர்.